இன்றைக்கு சட்டமன்றத்திலே நடைபெற்ற திரு விஜய் அவருடைய அரசின் மீது நம்பிக்கை கோருகின்ற தீர்மானத்தின் மீது எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் சட்டமன்ற கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற கட்சி கொறடா என்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுச் செயலாளருடைய ஆணையின் அடிப்படையில் அவர்களுக்கு பதிவு தபால் மூலமாக, SMS மூலமாக, இமெயில் மூலமாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு காலையிலே வாக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அறிவுறுத்தலின் பேரு கொறடா என்ற முறையிலே அவர்களுக்கு நான் சொன்ன உத்தரவின் அடிப்படையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக அவர்கள் வாக்களித்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லிய பிறகு கழகத்தினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் வகித்து வருகின்ற கட்சி பதவிகளிலே இருந்து இன்றைக்கு அவர்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் விடுவித்திருக்கிறார். கழகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் மீது மட்டுமே இன்றைக்கு பொறுப்புகளிலே இருந்து விடுவித்திருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் பேட்டியளிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கழக நிர்வாகிகள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே தான் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியை வழங்குகிறார், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை வழங்குகிறார். 2021 மற்றும் 26 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களாக அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தருகிறார். A ஃபார்ம் B ஃபார்மிலே அண்ணன் எடப்பாடியார் தான் கையெழுத்து போடுகிறார். அதற்கான அதிகாரம் கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு எங்களை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஆணவத்தோடு சொல்லுகிறார்கள். விடுவிக்கப்பட்டதற்கு அவர்களுடைய கழக பதவி பொறுப்புகளிலே இருந்து அவர்களை விடுவிக்கப்பட்டதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை தந்தாரோ, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு A ஃபார்ம் B ஃபார்ம் வழங்கினார்களோ, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கழக பொறுப்புகளை வழங்கினாரோ அதே அடிப்படையில் தான், அதே அதிகாரத்தில் தான் இன்றைக்கு அவருடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவித்திருக்கிறார். இதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.